யார் குற்றச்சாட்டு சொன்னாங்க? ஆமா ஆமா. அப்படிங்களா? சிறு குறு தொழில்கள் அமைப்புகள் கொடுத்த அத்தனை மெமரண்டத்தையும் நான் தான் நிதியமைச்சர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அவர்கள் நேரடியாக சந்திக்கவில்லையே தவிர, ஏனென்றால் 5 துறைகளை அவர் சந்தித்தார். அந்த 5 துறைகள் சந்திப்பும் அப்படிங்கிறதும் எனக்கு நேரடியாக தெரியும். சென்னையில் முதல்ல மோட்டார் வாகனத்துறை சந்திப்பு நடந்தது. அதற்கு பின்பாக டெக்ஸ்டைல், தமிழகம் டெக்ஸ்டைல் துறையில் அதிகமான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய மாநிலம். டெக்ஸ்டைல் துறைக்கான சந்திப்பு நடந்தது. அதற்கு பின்பாக சர்க்கரை ஆலைகளை பொறுத்தவரை தனியார் மட்டுமல்ல, அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கலந்து கொண்டது. கரும்பு விவசாய சங்கத்தினம் கலந்து கொண்டார்கள். நேரடியாக கரும்பு விவசாயிகள் அமைச்சரோட பேசினாங்க. கூடவே அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நம்முடைய கட்டிடத்துறை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையை சார்ந்தவர்களும் நேரடியாக சந்தித்தார்கள். அதே போல தங்கத்தினுடைய விலை ஏறிட்டே இருக்கு. அதனால தங்கத்தினுடைய ஏற்றுமதி தொடர்பாக தங்க நகையில் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சார்பாகவும் நிதியமைச்சரை சந்தித்தார்கள். என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியோட மிக பிரதான கோரிக்கை எல்லாமே இன்னைக்கு அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அதனால அதற்கு முன்பாக அந்த அமைப்புகளோடு கொடிசியாவினுடைய பிரசிடென்ட் டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்தார் நிதியமைச்சர். தனியாக நடந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்காக தனியாக கூட்டம் நடத்துகின்ற பொழுது கோவையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சிறு குறு தொழில்களுக்கு, அவர்களுக்கு கீழே தான் எல்லா தொழில் அமைப்புகளும் ஒன்றிணைகிறாங்க. அந்த தலைவரைவே நிதியமைச்சர் நேரடியாக டெல்லிக்கு வரவழைச்சு குறைகளை கேட்டிருக்காங்க. அதனால எல்லா துறையையும் பார்ப்பதற்கு அவங்க தயாரா இருக்காங்க, பார்த்துட்டும் இருக்காங்க. இருக்கு, அவங்களெல்லாம் நாங்களும் பார்த்து இன்னைக்கு பெட் கிரைண்டர் சங்கத்துக்காரங்க பார்க்கலன்னு சொன்னாலும் அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தான் நாங்கள் எடுத்துட்டு போய் சொன்னோம். நானும் மீடியாவில் அந்த செய்தியை கேள்விப்பட்டேன். நிறைய வட இந்திய ஆட்கள் அதில் கலந்துருக்காங்க, தமிழ் ஆட்கள் குறைச்சலா இருக்காங்கன்னு. என்ன காரணத்தினால? முதல்ல மொத்த பரீட்சையில் கலந்து கொண்டது எத்தனை பேர், மொத்த தமிழகத்திலிருந்து கலந்துட்டவங்க தமிழர்கள் அதில் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நான் கேட்டிருக்கேன். இன்னும் என் கைக்கு வரல. என்ன காரணங்கிற தெரிஞ்சுட்டு டெஃபினட்டா உங்களுக்கு நான் சொல்றேங்க. எனக்கு இதை புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் முதல்ல அதில் கலந்துட்டாங்க, நம்மகிட்ட அந்த டேட்டாஸ் வேணும். உதாரணத்துக்கு 10 பேருக்கான ஒரு தேர்வு இங்கே நடத்தப்படுது. 10 பேர்த்துல கலந்துட்டவங்களே 2 பேர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்காங்க. மற்றவர்கள் எல்லாம் வேற்று மாநிலமோ மொழியோ அப்படின்னா அதுல என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தமிழ்நாட்டிலிருந்து உண்மையா அதுல எத்தனை பேர் கலந்துட்டாங்க, அவங்களோட மார்க் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசுறேன். இதுல இல்ல, எனக்கு நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் மொழி அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க அரசாங்க பணிகள் இருக்கும்போது, அதனால தான் நம்மளுடைய இந்திய ஆட்சி பணிகளில் கூட எந்த மாநிலத்துக்கு போறாங்களோ அந்த மாநிலத்தோட மொழியை கட்டாயம் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்னு வச்சிருக்கு. நிச்சயமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்தந்த பணியாற்றுகின்ற மக்களுடைய மொழியை தெரிந்து வைத்திருப்பது அவசியம். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனா இந்த சூழல் இப்ப சமீப காலமாக நிறைய தமிழ் மக்கள் குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளில் குறைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்படுறோம். இது எனக்கு ஒவ்வொரு துறையிலையுமே எதனால இது குறையுது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி இருந்து அதுக்கப்புறம் அதில் கருத்து சொன்னா சரியா இருக்குன்னு தோணுது. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் தேர்விலேயே கலந்துக்கிறது குறைச்சலா இருக்கா, இல்ல கலந்துட்டாலும் போட்டித் தேர்வுகளில் அவர்களுடைய பங்களிப்போ அல்லது வெற்றி சதவிகிதம் குறைச்சலா இருக்கா, என்ன காரணங்கிறத கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் நான் கருத்து சொல்றேன். தேங்க்யூ. எக்ஸ்போர்ட் குறையிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குதுங்க. தனிப்பட்ட துறையில இதுதான் காரணம் அப்படிங்கிறது தெரியல. இல்ல உண்மை, நீங்க காயர் மட்டும் இல்ல, நம்மளோட டெக்ஸ்டைல்லையும் ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய பொருட்கள் ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய நாடுகள் இப்ப வாங்குறதுக்கான சூழல் இல்ல. போட்டோ ஓகே ஓகே தான் இங்கே வந்து
சரிங்களா?